உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறோமா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி ஒட்டி ஏதாவது மாட்டி வைக்கிற பழக்கம் இருக்கும். அது சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெயிட்டான பொருள் ஏதாவது மாட்டணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன தான் அதை நம்ம ஒட்டி வச்சாலும் பார்த்திங்கன்னா அது அந்தளவு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சின்ன ஸ்டிக்கர் அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் கொஞ்சம் கம்மியாக மாட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நமக்கு வரும். ஆனாலும் பார்த்திங்கன்னா இது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு காசு கொடுத்து வாங்கி இதை பணத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டபுள் சைட் டேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அது மேலே ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்டிக்கர் மேலேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம எடுத்துடக்கூடாது. அது எடுத்துகிட்டு அது மேலே ஒட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. அது மேலேயே பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம கத்தி வச்சு சொரணத்துக்கு அப்புறமா ஏதாவது பிசுறு ஏதாவது இருக்கும். அதனால் சொரணத்துக்கு அப்புறமா இதை நம்ம மேலே ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் டைல்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவு ஒட்டாது. அதனால் நான் இந்த மாதிரி ஜன்னலில் மரத்தில் ஒட்டியிருக்கேன். சாதாரண வாலில் கூட ஈஸியாக ஒட்டிக்கும். நம்ம இண்டக்ஷன் அதுக்கப்புறமா மிக்ஸி இந்த மாதிரிலாம் ஒயர் நல்லா லாங்காக இருக்கும். அதை மாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது சில டைம் ஏதாவது நம்ம பாத்திரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒயர் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி வீணாக போயிடும். அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே அந்த ஒயரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா நீளமான ஒயராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையே அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பணத்தை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஒயர் உருகி மறுபடியும் அதை நம்ம வேறு மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன்லாம் நம்ம வாங்கி நிறைய யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். அப்போ நிறைய யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பழம் அது அழுகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நல்லா பெரிய பழமாக இருக்குது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக அழுகி இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகி இருக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம பார்த்த உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் கலர்றதுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு ஜூஸ் போடுறதுக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஐஸ் ட்ரே அப்படி இல்லைனா ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெமனோட தோலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா லைட்டாக அழுகின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெமனோட ரேட்டே பார்த்திங்கன்னா 10 ரூபா அப்படி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய பழமாக தான் இருக்குது. அதனால் கூடுமான வரை நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட காசை கண்டிப்பாக நம்ம மிச்சப்படுத்தலாம். இந்த லெமன் தோலையும் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம லெமன் தோல் ஃபுல்லாகவே அதோட கூட சேர்த்தாச்சு பாருங்கள். நல்லா பெரிய தோலாக இருக்குது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு 2 மூடி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா நம்ம ஹீட் பண்ணோம். அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த தோலில் இருக்கிற எசன்ஸ் அதுக்கப்புறமா லைட்டாக அந்த ஜூஸ் கூட பார்த்திங்கன்னா அந்த லெமனில் இருக்கும். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட இறங்கிடும். இப்போ தண்ணியோட கலரே பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற விம் ஜெல்லாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக அந்த லிக்விடை நான் கொஞ்சம் நுரைக்காக லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம எப்போதுமே லெமனை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தோலை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகமான விலை கொடுத்து காசுக்கெலாம் கடையில் போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுங்க. நான் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இது ஒரு கிருமி நாசினி. அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா மேரேஜுக்கெலாம் பார்த்திங்கன்னா பந்தியில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வைப்பாங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அது சேஃப்டி பின்னால் ஒரு 4-5 ஓட்டை போட்டு கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற ஸ்ப்ரே பாட்டிலோட அந்த வாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வாய் பகுதியாக தான் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக ஊற்ற முடியாது பாருங்கள். ரொம்பவே குட்டியாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோல்கேட் தீர்ந்து போனோன்னே நான் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டியான வாய்ப்பகுதி உள்ள பாட்டிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வெளியில் சிந்தாமல் சூப்பராக அதிலே சேவ் ஆகும். பாருங்கள் சூப்பராக நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா மேலே ஃபுல்லாகவே நுரையா இருக்குது, ஊற்ற முடியாது. அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எதுக்கு வேணாலும் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நம்ம விம் ஜெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாங்காமல் 1 மாதம் விம் ஜெல் நம்ம கடையில் வாங்கினாலும் கூட 1 மாதம் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக காசு கொடுத்து நம்ம கடைகளில் போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இதனால் நம்ம பணத்தை வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளோட கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடுப்பு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அதை கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே ரொம்பவே நேரமும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மிச்சமாகும். இதுக்காக நம்ம வந்து நிறைய லிக்யூட்லாம் ஊற்றி அப்படியே கழுவிட்டுலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த லிக்யூடு. ஏன்னா பேக்கிங் சோடா, வினிகர் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். லெமனும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஒரு பிளேட்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் விளக்கி காமிக்கிறேன். நம்ம நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். பாத்திரமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வரா மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சமாக வந்து லிக்விட் அப்ளை பண்ணி நல்லா அந்த தட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். நான் நல்லா விளக்கிட்டு வாஷ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். எந்த அளவு பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு டைம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி லெமன் தோலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம வந்து கடைகளில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் லிக்விடு நம்ம வாங்கவே மாட்டோங்க. அந்தளவு சூப்பராகவும் இருக்கும், அதே டைம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விடு கடையில் போய்ட்டு வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சோப்பு, விம் சோப்பு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற அந்த லெமன் தோலை வச்சே பார்த்திங்கன்னா எந்த அளவு பிளேட் வந்து பளபளப்பாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, எல்லார் வீடுகள்லேயும் வந்து முட்டை விற்கிற பழக்கம் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து கடையில் இருந்து வாங்கிட்டு வரும்போதே நல்ல முட்டை கெட்ட முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்க முடியாது. அது நமக்கு தெரியவும் தெரியாது. அதை வீட்டிலையாவது வந்து செக் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வந்து தண்ணியை நல்லா ஊற்றி நம்ம பார்த்தோம்னாவே அது தெரிஞ்சிடும். முட்டை வந்து மிதங்குனுச்சு அப்படின்னு சொன்னாவே அது வந்து முட்டை வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதுவே அடியில் தங்கியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல முட்டை. அந்த மாதிரி வந்து செக் பண்ணி நம்ம அவிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல முட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் அவிக்கணும். வீணாக போனது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியோட பார்த்திங்கன்னா உடஞ்சி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடும். அப்புறம் முட்டை ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கல்லுப்பு சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா முட்டை வந்து உடையாமல் இருக்கிறத கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா முழுன்னு நல்லா முழுசாகவே நமக்கு வந்து முட்டை கிடைக்கும். முட்டை நல்லா அவிச்சு முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட்டாகவே எடுத்து நம்ம வந்து உரிக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம உரித்தாலும் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நமக்கு அப்படியே தோலோட பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால நல்லா ஆற போட்டு வேறு தண்ணி மாற்றினோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு முட்டையாக நம்ம அந்த மாதிரி வந்து குலுக்க செஞ்சோம் அப்படின்னாவே சூப்பராக முட்டை வந்து நல்லா சூப்பராக உறிஞ்சிரும். இதுக்காக வந்து முட்டை உரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டைம்த்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்கள். அப்படியே படலாக ஒரு தோல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் எத்தனை முட்டையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதே மெத்தடை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு சலிப்பே ஏற்படாதுங்க. உரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு முட்டை வச்சாலும் சரி, ஒரு 10 முட்டை அப்படி இல்லைனா ஒரு 100 முட்டை உரிச்சாலுமே இதே மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுட்டா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.